அஸ்மத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ லீலாசுகருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் இன்றைய ஸ்லோகம் 21, 22வது ஸ்லோகம். 21வது ஸ்லோகத்தில் வேதத்தின் உச்சியில் உறையும் பரம்பொருள் கண்ணன் என்கிறார். கிருஷ்ணன்தான் பரபிரம்மம், பரதத்துவம். ஸ்ருதீனாம் உத்தரம் பாகம் அப்படின்னு வேதாந்த தேசிகன் காமாசி காஷ்டத்தில் சொல்கிற மாதிரி ஸ்ருதியோட உத்தரம் உபனிஷத், அதில் தெரிவிக்கப்படுபவன் கண்ணன். பிருந்தாவன திரமதலேஷு கவாம் கணேஷு வேதாவசான சமயேஷு ச திருஷ்யதே யத் தத்வேணுநாத பரம் சிகிபிஞ்ச சூடம் பிரம்மஸ்மராமி கமலேக்ஷணமப்ரநீலம். வேதாந்த சித்தாந்தங்களிலே கண்டறியப்பட்ட அந்த பரபிரம்மம் பரமபுருஷனாக ஆகி பிறகு அடியார்கள் மீது கொண்டிருந்த காருண்யம், சௌலபிய, சௌஷீல்ய விசேஷத்தால் கிருஷ்ணனாக அவதரித்திருக்கிறது. வேதாந்த உபனிஷத்துக்களிலும் வேதாந்தங்களிலும் கண்டறியப்பட்ட அந்த பரபிரம்மம் கிருஷ்ணனாக அவதரிக்கிறது. ஏன்னா அவனுடைய சுலபன் சௌலபிய விசேஷத்தால், காருண்யத்தால், வாத்சல்யத்தால் அந்த பரமபுருஷனை பிருந்தாவனத்தில் மரங்களின் நிழல் அடிகளில் பார்க்கலாம். இல்லாத போனால் பசுமாட்டு மந்தைகளின் மத்தியில் பார்க்கலாம். அவனை சுலபமாக கண்டறிந்து கொள்ள இதோ ஒரு சில அடையாளங்கள். அவன் மேகத்தை போன்று கருநீல வண்ணத்தில் இருப்பான். அந்த கண்களோ செந்தாமரையை போன்று அகன்று நீண்டு விரிந்திருக்கும். அந்த சிரசில் மயில் பீலிகை கொண்டையை ஒரு அலங்காரமாக செருகி வைத்திருப்பான். புல்லாங்குழலை இசைப்பதில் நாட்டம் கொண்டிருப்பான். இவ்விதம் நான் கண்டு கொண்ட அந்த கண்ணன், இல்லை அந்த பரபிரம்மத்தை நான் ஸ்மரிக்கிறேன் என்கிறார். பிருந்தாவன திருமதலேஷு கவாம் கணேஷு வேதாவசான சமயேஷு ச திருஷ்யதே யத் தத்வேணுநாத பரம் சிகிபிஞ்ச சூடம் பிரம்மஸ்மராமி கமலேக்ஷணமப்ரநீலம். பிருந்தாவனத்தின் திருமதலேஷு மரத்தடிகளிலும், கவாம் கணேஷு பசுக்கூட்டங்களின் இடையிலும், வேத அவசான சமயேஷுச்ச அதாவது வேதத்தின் முடிவான உபனிஷதங்களின் கொள்கைகளிலும், யத் எந்த பொருள் திருஷ்யத்தே காணப்படுகிறதோ, வேணுநாதன பரம் குழலூதுவதில் ஈடுபட்டதாயும், சிகிபிஞ்ச சூடம் மயிலிறகை சூடியதாகும், கமல லக்ஷணம் கமலம் போன்ற தாமரை போன்ற கண்களை உடையதாயும், அப்ர நீலம் மேகம் போல நீல வண்ணம் உடையதாகவும் விளங்குகிற தத் அந்த பிரம்ம பரம்பொருளை ஸ்மராமி ஸ்மரிக்கிறேன், தியானிக்கிறேன் என்று ஆச்சரியமாக அனுபவித்தவர் அடுத்த ஸ்லோகத்தில் 22வதில் அந்த வேணுகான ஒய்யாரம் குழலூதும் கிருஷ்ணன் பிராணப்பிரயாண சமயத்தில் எனக்கு காட்சி அளிக்க வேண்டும் என்கிறார் சுவாமி. வியத்யஸ்தபாதம் அவதம் சிதபர்ஹிபர்ஹம் சாச்சீகிருதானன நிவேசித வேணுரந்திரம் தேஜ பரம் பரமகாருணிகம் புரஸ்தாத் பிராணப்பிரயாண சமயே மம சந்நிதத்தாம். கண்ணன் புல்லாங்குழலை வாயில் வைத்து ஊதுகையில் கொஞ்சம் முகத்தை சின்னதாக சாச்சின்றிருப்பான். அவன் இடது கால் பாதம் பூமியில் நேராக பதிந்திருக்க, வலது கால் பாதத்தை குறுக்கில் இடப்பக்கமாக வச்சு ஒரு ஒய்யாரமான திருக்கோலத்தில் இருப்பான். தலை முடி மீது மயில் பீலிகை, மயில் இறகு கிரீடமாக அலங்கரித்திருக்கும். கண்ணா, நான் இப்பொழுது பார்க்கும் அந்த திருக்கோலத்தை, திவ்ய திருக்கோலத்தை, அந்த அழகான திருக்கோலத்தை, உன் ஜோதி ஸ்வரூபத்தை, பரம காருண்ய மூர்த்தியை நான் உயிர் நீக்கும் அந்த அந்திம பிரயாண வேளையிலே என் முன்னே தோன்ற அதை நான் காண வேண்டும் என்கிறார் சுவாமி. சுவாமி தேசிகனும் இதையே தெரிவிக்கிறார். அதராகித சாரு வம்சநாளா மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலா ஹரிநீல சிலா விபங்க நீலா பிரதிபாசந்து மம அந்திம பிரயாணே என்று. வியத்யஸ்தபாதம் அவதம்சித பர்ஹி பர்ஹம் சாச்சீகிருதானன நிவேசித வேணுரந்திரம் தேஜ பரம் பரமகாருணிகம் புரஸ்தாத் பிராணப்பிரயாண சமயே மம சந்நிதத்தான்.
வியத்தியஸ்த பாதம், மாற்றி வைத்த பாதங்களை உடையவன். அவதம்சித பர்ஹி பருகம், சூடிய மயில் தொகை உடையவன். சாட்சீகிருத்த ஆனன, சாய்ந்த முகத்தில் குறுக்காக நிவேசித்த வைக்கப்பெற்ற வேணுரந்திரம், குழலின் துவாரங்களை உடையவன். பரமகாருணிகன், சிறந்த கருணை உடையவன். தேஜப் பரம், பரஞ்சோதி வடிவன், பரம் தேஜஸ் வடிவனுமான அந்த கண்ணன் மம, என்னுடைய பிராணப்பிரயாண சமய, பிராணன் வெளிக்கிளம்பும் சமயத்தில் சந்நிதத்தாம், என் முன் காட்சி அளிக்கட்டும், நம்முன் காட்சி அளிக்கட்டும். அடியே தன்யோஸ்மே. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.